ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்லைஸ் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அது கூடவே ஒரு 5 மிளகு, ஒரு 4 ஏலக்காய், ரெண்டு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டீ போடுற பாத்திரத்தில் ஒரு 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அரைச்ச மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 2 டீ பேக் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். டீ பேக் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து பால் நல்லா கொதிச்சு பொங்க வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா டீ ரெடி. மசாலா டீ வந்து எல்லோரும் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க, பட் நாங்கள் இப்படி தான் போடுவோம். இந்த மசாலா டீ பார்த்திங்கனாக்கா நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து உங்கள் தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டீ ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.